வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியினுடைய வாழ்க்கை மலர்களில் ஜூலை 17ஆம் தேதி ஓம்காரம் என்ற தலைப்பில் ஒரு சிந்தனை அளித்திருக்கிறார்கள். இதுல இம் என்பதை தனியாக எழுத முடியாது என்பதனால் ஓ என்ற நெடில் ஓங்காரத்தை குறிப்பதற்காக நெடில் எழுத்தை அதில் இணைத்து இறைவனுடைய நிலை மௌனம் என்பதனால் இம்காரத்தையும் இணைத்து இறைநிலையை உணர்த்துவதற்கு இது பிரணவ மந்திரமாக அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. இதற்கு இறைநிலை உணர்த்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு புள்ளி வடிவம் போட்டாலே போதும். புள்ளி வடிவத்தை எழுத்தில் மற்றவர்களுக்கு காட்டி உணர்த்த முடியாது. அதனால் இந்த ஓ என்ற உயர்ந்த நிலையையும் இம் என்ற குறைந்த நிலையையும் காட்டி ஓம் என்ற மந்திரத்தை அந்த காலத்தில் நமக்கு உணர்த்திருக்கிறார்கள். இதை கூட முருகனிடம் ஓம்கார பிரணவ மந்திரத்தை தந்தை பெற்றதாக புராணங்களில் எல்லாம் கூட சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் பிரணவ மந்திரம் தெரியாமல் சிவன் இருக்க முடியாது. இருந்தாலும் பிள்ளை அந்த மந்திரத்தை நமக்கு சொல்வது எவ்வளவு பெருமையாக கருதி இருக்கிறார் தந்தையாகிய சிவம். அதனால் மகனிடம் அந்த பிரணவம் ரகசியத்தை கேட்டு அறிந்து கொள்வதற்காக நிற்பார். அப்போது முருகன் சொல்லுவார், நான் குரு நிலையில் இருக்கின்றேன், நீங்கள் சீடன் நிலையில் இருக்கிறீர்கள், அதனால் உட்கார்ந்தால்தான் என்னால் போதிக்க முடியும் என்று முருகனிடம் கீழே அமர்ந்து இந்த மந்திரத்தை வாங்கியதாகலாம் சொல்லுவார்கள். அதை இதுல ஒன்றும் பெரிய முக்கிய கருத்து ஒன்றும் இல்லை. இந்த எழுத்தின் மூலமாக பெரிய நன்மைகள் எல்லாம் ஒன்றும் விளைந்து விடாது. இருந்தாலும் இதை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஓங்கார நிலையை உணர்த்துவதற்கு ஓ என்றும் அந்த முடிவு நிலையை உணர்த்துவதற்கு இம் என்றும் உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஓ பிளஸ் இம் என்ற நிலையில் அதை உச்சரிக்கும் போது பார்த்தீர்கள் என்றால் ஊ என்றும் ஆ என்றும் இம் என்றும். ஊ என்பது உருவாகுதல், ஆ என்பது அகண்டாகாரமாக விரிவடைதல், இம் என்பது இம்காரமாக முடிவடைதல் என்ற அடிப்படையில் காட் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஜெனரேட், ஆபரேட், டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்கல், காத்தல், அழித்தல் என்பது. இப்படி எல்லாம் விளக்கம் கொடுத்து ஓங்கார மந்திரத்தில் ஏதோ ஒரு பெரிய சக்தி இருப்பதாக உணர்த்தினார்களே தவிர ஒரு புள்ளி வடிவத்தை போட்டாலே போதும் இறைவனை நாம் உணர்ந்ததற்கும் ஓம்காரத்திற்கு உணர்வு புரிந்ததற்கும் அர்த்தமாகும். ஆனால் புள்ளியை எழுத முடியாது என்பதற்காக ஓவையும் இம்மையும் இணைத்து ஓம்காரம் என்று சொன்னார்கள். இதில் ஒன்றும் பெரிய சக்தி அடங்கியிருப்பதாக இல்லை. ஒரு வார்த்தையை ஒரு முறைக்கு பல முறை சொல்லும் போது அதற்கென்று ஒரு தனி வைப்ரேஷன் உருவாகும் என்பது போல இதற்கும் ஒரு முறைக்கு 2 முறை சொல்லும் போது அதற்கு ஒரு ஆற்றல் இருப்பதாக அந்த காலத்தில் கணித்து இதை நமக்கு உணர்த்திருக்கிறார்கள் என்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி இதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். ஓம் என்பதற்காக ஸ்பெஷலா எந்த ஒரு ஆற்றலும் இல்லை என்பதற்காக எந்த வார்த்தையை பல முறை சொன்னாலும் அதற்கென்று ஒரு வைப்ரேஷன் அதிர்வலை இருக்கும் என்பதுதான் இன்றைய நம்ம சிந்தனையாக அருட்தந்தை நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். அதைத்தான் அந்த காலத்துல ஒரு திருவிளையாடல் ஒரு படம் வந்திருக்கும். அதுல பாத்தீங்கன்னா எல்லாம் அவனுள் அடக்கம் என்பதற்காக, அவனன்று ஒரு அணுவும் அசையாது என்பதற்காக அந்த காலத்துல ஒரு பாடலை ஏற்றிருப்பார். அசையும் உலகில் இசையும் நானே, ஆடற்கலையில் நாயகன் நானே, எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே, என் இசை நின்றால் அடங்கும் உலகே. இம்காரமாக முடிவடைதல். நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, அறிவாய் மனிதா உன்னாணவம் பெரிதாம், ஆலவாயனோடு பாட வந்தவனின் பாடும் வாயை இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடும் முனை நான்
பாட வைத்தேனே. அந்த என் அடிப்படையில் ஓம்காரமாக விரிந்திருப்பதும் அவனே, இம்காரமாக முடிவதும் அவனே. இதுதான் ஓம்காரம் என்பதற்கு உணர்த்துவதற்குத்தான் எழுதினார்களே தவிர, இறைவனை நாம் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு புள்ளி அதை உணர்ந்தாலே போதும், அதை உணர்த்த முடியாது என்பதற்காக ஓவையும் இம்மையும் சேர்த்து ஓங்காரம் என்று உரைத்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் வேதாந்தம். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.